டிஎன்ஏ டெஸ்ட்னா இது ஒரு வித்தியாசமான வழக்கு. குழந்தைய தூக்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு அவர் வந்து எனக்கு தெரியும் இது என் ஃப்ரெண்டோட குழந்தை தான். நான் இல்லாத போது அவங்களுக்கு வந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் அன் இது சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் இல்லையா, பின்னாடி குழந்தைகள் வளர்ந்த பிறகு சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். அதுக்காக வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பயாலஜிக்கல் ஃபாதர், ஐ எம் நாட் பயாலஜிக்கல் ஃபாதர், பட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் த சைல்ட். அவங்க மனசு ஏத்துக்கிறதா மேம் இந்த மாதிரியான என்னால ஜீர்ணிக்க முடியல. பட் இட் நான் அதை நல்லா வளர்த்துருவேன். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த பயாலஜிக்கல் ஃபாதர். இப்படியும் இருக்காங்க. அப்புறம் வேற ஒருத்தருடைய குழந்தைன்னு தெரிஞ்சும் நான் வாழ்றதுக்கு தயார். என்கிட்ட ஒருத்தர் நான் எதுக்குங்க நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் எல்லாம் கேட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க, அவருக்கு என்னோட குழந்தை இல்லை அவங்க குழந்தையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லிடுங்க. இல்லை கேட்டு அப்போ என்ன பண்ணுவேன், நீ விட்டுட்டு போயிடுவியாப்பா அப்படின்னு. இல்லை இதுக்கப்புறம் நான் எனக்கு இப்போவே 35 வயசு, இதுக்கப்புறம் நான் ஒரு டைவர்ஸை வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு பொண்ணை தேடி அதை கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ, அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு இருந்துருவேன் அப்படிங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.